அனைவருக்கும் வணக்கம். படித்தது பிடித்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சுவாரஸ்யமான புத்தகம் நான் முத்துக்குமார் எழுதின அணிலாடும் முண்டில் என்ற புத்தகம். இந்த புத்தகம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூட்டு குடும்ப வாழ்க்கை பற்றி ஒரு சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் நான் முத்துக்குமார் தண்ட வாழ்க்கையில் தண்ட கூட்டு குடும்ப வாழ்க்கையை தான் சுவாரஸ்யமாக விவரித்து எழுதியிருப்பார். அவற்ற வாழ்க்கையோட எங்கட வாழ்க்கையில எங்கட கூட்டு குடும்பத்துல எங்கட உறவுகளை நாங்கள் நினைச்சு பார்க்கல எங்கட பழைய ஞாபகங்களை மீட்டக்கூடிய மாதிரியும் பழைய ஞாபகங்கள் எங்களுக்கு வந்து போறதையும் நல்ல சுவாரஸ்யமா ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, அத்தை, மாமா, சித்தி, தாத்தா, பாட்டி, இப்படி எங்கட எல்லா உறவுகளையும் நாங்கள் நினைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அவர் அம்மா பற்றி சொல்லிக்கல அவர்கிட்ட லைஃப்பில் நடந்ததை சொல்லுவார். இவர் பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு போய்க்கல அம்மா இறந்திருப்பா. அப்போ இவர் சொல்லுவார், அம்மா நீ வளமையாக பாயில் படுக்க வேண்டிய நான் மதுரைக்குள்ள நீ பலகையில் படுத்து கிடந்தாய். அப்போ நான் அழுதோண்டு நின்ற நேரம் இந்த பக்கத்து வீட்டுக்கார ஆக்கள் எனக்கு கரும்பு என்னை அழுகை நிப்பாட்ட ட்ரை பண்ணினவன். ஆனால் அண்டையிலேருந்து இன்று வரைக்கும் எனக்கு கரும்பு கசக்கத்தான் செய்து இன்று வரைக்கும் கரும்பு எனக்கு இனிக்கல என்ற மாதிரி சொல்றத ஞாபகப்படுத்தி இருப்பார். அதே மாதிரி அப்பா பற்றி சொல்லப்படும். நான் முத்துக்குமா இந்த அப்பா சரியான ஒரு புத்தக விரும்பி நிறைய புத்தகங்கள் படிப்பார். அப்ப அவர் சொல்லுவார், ஒரு மூட்டை புத்தகத்தை கேட்டா தன்னே தன் அப்பா வித்துருவார் என்ற மாதிரி சுவாரஸ்யமா ஒரு நக்கலா சொல்லியிருப்பார். அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருப்பார், நல்லவேளை எனக்கு தமிழ் மட்டும் படிக்க தெரிஞ்சபடினாலும் நாங்கள் குடும்பம் நடத்தக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு இங்கிலீஷும் படிக்க தெரிஞ்சு நான் இங்கிலீஷ் புத்தகங்களும் வேண்ட வலிக்கிட்டு இருந்தேன். நான் இருந்தால் எங்களோட குடும்பம் நடத்தெருவிழா நின்றுக்கோணும் என்ற மாதிரி ஒரு நக்கலா சொல்லப்பட்டிருக்கும். இதே மாதிரி தாத்தா பற்றி சொல்லிக்கல எல்லா தாத்தாக்கள் மாதிரி வளமையா ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை துளைச்சு போட்டு அந்த கண்ணாடி எங்கன்னு சொல்லி பேரப்பிள்ளைகிட்ட எடுத்து தர சொல்றது, அவைகள் வேணுமென்றே செய்யணுமா அல்லது உண்மையாவே அவைய மறந்து போகணுமான்றது இட்டவருக்கு டவுட்டா இருக்குது என்ற மாதிரி சுவாரஸ்யமா சொல்லியிருப்பார். அதே மாதிரி பாட்டியை பற்றி சொல்லிக்கல பாட்டியில வீசுற வாசம் சமையலறை புகை, பூண்டு வாசனை, வெங்காயம், திருநூறு, சந்தனம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா ஒரு வாசம் பாட்டியில வீசும். அது சுவாரஸ்யமா நல்ல சந்தோஷமா இருக்கும் என்ற மாதிரி ஞாபகப்படுத்தி இருப்பார். இப்படி ஒவ்வொரு உறவுகள், தங்கச்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், அண்ணனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், அக்காக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அக்காக்களை பற்றி சொல்லிக்கல எங்களை எல்லாருக்கும் இருக்கிற ஃபீலிங் ஒன்று சொல்லியிருப்பார். அக்காக்களை திருமணம் முடிஞ்சு வெளியே அனுப்பிக்கல எவ்வளவு கவலையா இருக்கும் என்ற மாதிரி. அதாவது திருமணம் முடிச்ச பிறகு அக்காட வீடு அக்கா வந்து போகும் வீடா மாறும் என்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு கட்டத்தில் இதுல சுவாரஸ்யமா வரும். மாமாக்களை பற்றி சொல்லிக்கல வேற வேற விதமான மாமாக்கள் இருப்பினும் ஒரு ஆள் ஒரு பெரிய பைக் ஓடிக்கொண்டிருக்கிற மாமா ஒரு ஆள் இருப்பார், ஒரு ஆள் வடிவா ட்ரெஸ் பண்ற மாமா ஒரு ஆள் இருப்பார், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ள மாமாக்களா கொஞ்சம் பேர் இருப்பினும் அந்த மாமாக்களே நாங்கள் ரோல் மாடலா எடுக்கிற மாதிரி நிறைய மாமாக்கள் இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவார். அதபடியே சுவாரஸ்யமான ஒரு பகுதி இருக்கு. அத்தை பொண்ணுகள் நல்லமா மாமா பொண்ணுகள் நல்லமான்னு சொல்லி அப்படி ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு விவாதத்தையும் இதுல நடத்தியிருப்பது அது நல்ல நகைச்சுவையாகவும் இருக்கும். இந்த புத்தகத்துல வேற 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 மற்ற கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற பங்காளிகள் அப்படியாப்பட்ட உறவுகள் சம்பந்தமாகவும் இருக்குது. எங்களோட பழைய லைஃபுக்கு எங்களை இழுத்து சொல்லி திருப்பி நாங்கள் எங்களோட பழமைக்கு திரும்ப கூடாதான்ற மாதிரி ஒரு ஆவலை தூண்டுற மாதிரி இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கிறார்கள் இந்த புத்தகத்தை வேண்டி வாசிங்க. நான் முத்துக்குமார் எழுதிய அணிலாடும் முன்றில்.